மகாராஷ்டிர சட்டசபையின் 288 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்றது. இதில் பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி 154 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியமைக்கும் என CNBC கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் கூட்டணி 128 தொகுதிகளிலும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது பலமான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கூட்டணி மாறும், மற்றவை 6 இடங்களில் வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பீப்புள்ஸ் பல்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 195 இடங்கள் வரையிலும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 112 தொகுதிகள் வரையிலும், மற்றவை 12 இடங்களையும் கைப்பற்றும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே சமயம் ABP வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 140 முதல் 164 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 108 முதல் 129 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. 81 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. பெரும்பான்மைக்கு 41 இடங்கள் தேவை என்ற நிலையில் அங்கும் ஆட்சியை பிடிக்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 40 முதல் 44 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 30 முதல் 40 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் 44 தொகுதிகளுக்கும் அதிகமாக கைப்பற்றி பாஜக அரியணை ஏறும் என பீப்புள்ஸ் பல்ஸ் கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி 37 இடங்களிலும், மற்றவை 9 தொகுதிகளிலும் வெல்லும் என கூறப்படுகிறது. இதேபோன்றே இந்தியா கூட்டணி ஆட்சியை இழக்கும் என்றும், பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும் என்றும் NDTV கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.